எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புத்தக விமர்சனம் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஜெயகாந்தன் தனக்கு பிடித்த நாவல் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நாவல் 1973 வந்திருக்கு. இந்த நாவல் மக்கள் மத்தியில ரொம்ப மிகப்பெரிய வாசகர் மத்தியில ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு நாவல். இந்த நாவலை பத்தி இன்னைக்கு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை தாண்டி ஜெயகாந்தன் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சிறுகதை எழுத்தாளர்கள் எல்லாருமே புதுமைப்பித்தன ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரா, தன்னுடைய ஆசிரியரா, ஒரு ஆசானா வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி ஜெயகாந்தனை நாவல் உலகத்துல ஒரு கிரீடத்தை கொடுத்து எல்லா எழுத்தாளர்களும் மேல உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை தாண்டி ஜெயகாந்தன் எப்படி இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயகாந்தனுடைய கதைகள்ல எந்த கதையிலுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டரே இருக்காது நான் படிச்ச வரைக்கும். அதை தாண்டி ஜெயகாந்தனுடைய கதைகள்ல எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மனுஷனுக்கு மனுஷன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு கட்டத்துல மனுஷங்க நமக்கு எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு. எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை நம்பி நீங்க வாழலாம் அப்படிங்கிறத ஜெயகாந்தன் எல்லா நாவல்கள்லயுமே காட்டுவாரு. இப்ப அவருடைய நாவல்கள்ல ஒரு கேரக்டர் தப்பான விஷயத்துல போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த கேரக்டரை பத்தின ஒரு டீட்டெயிலா ஒண்ணு சொல்லுவாரு. அந்த கேரக்டர் ஏன் அந்த தப்ப பண்றான் அப்படிங்கிறது முதற்கொண்டு அந்த இதை முழுமையா சொல்லி முடிப்பாரு ஜெயகாந்தன். அங்கதான் ஜெயகாந்தனுடைய வெற்றி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இந்த நாவலை பொறுத்த வரைக்கும், இந்த நாவல்ல வரக்கூடிய பையன் ஹென்றி அப்படிங்கிறவன். இந்த பையனுக்கு மதம் என்ன அப்படிங்கிறது தெரியாது, ஜாதி என்ன அப்படிங்கிறது தெரியாது. இதை தாண்டி எந்த ரிலீஜனுமே இல்லாம, ஒரு கம்யூனிட்டி எதுவுமே கிடையாம ஒரு அடாப்டட் சைல்டு தான் ஹென்றி. இந்த அடாப்டட் சைல்ட எடுத்து வளர்க்கிற அவனுடைய அம்மா அப்பா அவன் எப்படி கூப்பிடுவான் அப்படின்னா, பப்பா மம்மா அப்படின்னு கூப்பிடுவான். பப்பாங்கிறவரு அவருடைய அப்பா கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊர்ல சைவ மதத்தை சேர்ந்தவர். இந்த பக்கம் அம்மா கிறிஸ்டினை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்துல அப்பாவும் பையனும் பேசிக்கிறதே ஒரு 6 அத்தியாயம் வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த அத்தியாயங்கள்ல அப்பாவும் மகனும் எப்படி பேசிக்கிறாங்க, ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு பயந்துகிட்டு போக கூட தேவையில்லை, அப்படி போனா கல்வி ஏறாது அப்படின்னு அந்த அப்பா மகன்கிட்ட சொல்லுவாரு. அதனால ஹென்றி அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்து பக்கம் போயிருக்கவே மாட்டான். இந்த மாதிரி ஹென்றி இந்த கதையை தேவராஜன் அப்படிங்கிறவர்ல சொல்லிக்கிட்டு இருப்பான். தேவராஜன்ங்கிறவர் கிருஷ்ணராஜபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு வாத்தியாரு, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடியவரு. அது ஏன் கிருஷ்ணராஜபுரத்துக்கு வர்றான் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவோட ஆசைய, தன்னுடைய அப்பா சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை, அங்க வச்சிருந்த வீடு எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்காக தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இங்க அந்த ஊருக்கு வருவான். தன்னுடைய அப்பாவே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு அந்த ஊர்ல இருக்கும் போது. அவன் அதுக்காக அந்த ஊருக்கு வரான் அப்படின்னு ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு. இங்க வரும்போது அவன் வர்ற லாரி ஓட்டுறது துரைக்கண்ணு அப்படிங்கிறவரு. துரைக்கண்ணோட கிளீனர் பாண்டு. ஒரு கட்டத்துல துரைக்கண்ணும் பாண்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க. என்னதான் டிரைவர் கிளீனரா இருந்தாலும் 2 பேருக்குள்ள உள்ள உறவுகளை அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு. அதை தாண்டி அந்த வண்டியில வரும்போது தேவராஜன் சாரு ஹென்றி 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு தேவராஜன் சாருடைய வீட்லயே ஹென்றி தங்கியிருப்பான். தேவராஜன் சாரோட அக்கா அக்கம்மா அப்படிங்கிறவங்க தேவராஜன் சாருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனா அவங்க கோச்சு போய் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு ஜெயகாந்தன். ஹென்றி இங்கதான் இருப்பாரு. அப்பதான் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னுடைய அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா என்னை சுதந்திரமா வளர்த்தாரு. ஒரு அப்பா மகனை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு. ஒரு அப்பா அவங்க அப்பா ரொம்ப சுதந்திரமா வளர்த்துதான் ஹென்றி தேவராஜன் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். எந்த விஷயம் பண்றதுனாலும் நீ செய்யி, ஆனா அது தர்மத்துக்கு தப்பான விஷயமா போயிடக்கூடாது, அதை தாண்டி நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் தேவராஜன் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹென்றி சொல்லுவான், உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டி கிடக்குது இல்லையா, அது எங்க அப்பாவுடைய வீடுதான். நான் அவருடைய பையன் தான். இப்ப மணியக்காரர் அப்படிங்கிறவரை நான் அந்த ஊர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லுவான். மணியக்காரர் அப்படிங்கிறவங்க ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல சொத்து சேர்த்து கணக்கு எழுதுவாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஊருக்கான கணக்கு எழுதக்கூடியவங்க. அவங்கள பார்த்து பேசணும், இந்த சொத்தை நான் வாங்கணும் அப்படின்னு ஹென்றி கேட்பான். அது சொத்து வாங்குறதுன்னு கூட அவன் சொல்ல மாட்டான். எங்க அப்பா என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இந்த வீட்டை நான் புதுப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த இடத்துல கூட ஜெயகாந்தன் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அதை தாண்டி ஹென்றி போய் மணியக்காரரை பார்ப்பான். மணியக்காரர்கிட்ட சொத்து வாங்கிக்குவான். அவன் அப்பாவே வாங்கின மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு எழுதுவாரு ஜெயகாந்தன். இவனுடைய அண்ணன் தான் அந்த லாரி ஓட்டிக்கிட்டு இருந்த துரைக்கண்ணு அப்படிங்கிறவரு.
துரைக்கண்ணோட கிளீனர் வந்து பாண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த துரைக்கண்ணும் பாண்டுவும் ஒரு நாள் வந்துட்டு தேவராஜன் சார் வீட்டுல வந்துட்டு அவன் வந்து மகன் மாதிரி ஹென்றி வந்து துரைக்கண்ணுக்கு, ஏன்னா துரைக்கண்ணு வந்து சித்தப்பா ஹென்றிக்கு. அப்போ வந்து என்னுடைய பையனை நான் கூட்டிட்டு போறேன், என்னுடைய அண்ணன் பையனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தேவராஜன் சார் வந்து சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வருவாங்க. துரைக்கண்ணுடைய குடும்பத்துக்கு போனா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகமா இருக்கும். ஏன்னா ஒரு 5 பேரு 5 குழந்தைங்க, கடைசி குழந்தை வந்து ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒய்ஃப் நவநீதம் அப்படிங்கிறவங்க. அதை தாண்டி ஒரு வீட்டுல மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, மருமகனை எப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை வந்து ஜெயகாந்தன் சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு. ஒரு வீட்டை வெளில இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளேயும் என்னென்ன மன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதைதான் வந்து ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு. இப்ப மணியக்காரர் வந்து ஒரு கட்டத்துல இறந்து போயிருவாரு. அவர் இறக்குறது கூட எப்படி அதை காட்டியிருப்பாருன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவமானப்பட்டாங்கன்னா எந்த அளவுக்கு துக்கப்படுவாங்க, அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், ஒரு இறப்பு நேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் எப்படி அதுல இருந்து மீண்டு வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு. உண்மையிலேயே இந்த நாவல் வந்து ரொம்ப பிடித்தமான நாவலா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த கதை வந்து நம்மளை பத்தின கதையா மாறுது, நம்மளை சுத்தி உள்ள மனுஷங்களை பத்தின கதையா மாறுது. என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் மனுஷங்களை தேடி மனுஷங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது ஜெயகாந்தன் கதையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல கடைசி ஒரு 40 பக்கம், அதாவது ஒரு கிளைமேக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், கடைசி 40 பக்கத்துல ஒரு கேரக்டர் எழுதியிருப்பாரு ஜெயகாந்தன். கடைசி 40 பக்கத்துல எதுக்குடா கேரக்டர் அப்படின்னு கேட்கலாம். அந்த கேரக்டரை வச்சு என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிறதையும் நீங்க கேட்கலாம். அந்த கேரக்டரை அவர் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பக்கத்திலேயே வந்துரும். ஆனா அது வந்து ஒரு சீனுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாரு. அதை தாண்டி ஹென்றி வந்து அந்த வீடை புதுப்பிச்சுக்கிட்டு இருப்பாரு. மணியக்காரர், துரைக்கண்ணும், பாண்டு, நவநீதம், அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஹென்றிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வீடு வந்து புதுப்பிக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பா வீடு எப்படி இருந்துச்சோ அந்த காலத்துல உள்ள வீடு மாதிரி அப்படியே நாட்டு ஓடு வச்சு எல்லாமே வந்து அதே மாதிரி கட்டுவாரு. எலக்ட்ரிசிட்டி போடுறீங்களா அப்படின்னு வந்து தேவராஜன் கேட்பாரு. இல்ல நான் வந்து சாதாரண விளக்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹென்றி சொல்றதா இருக்கட்டும். நான் வந்து பட்டிக்காட்டுல இருந்து சிட்டிக்கு போனவன் கிடையாது, நான் சிட்டில இருந்து பட்டிக்காடை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்குவாங்க. இது உண்மையிலேயே வந்து நம்ம வந்து கிராமத்தை தேடி போகணும் அப்படிங்கிறத ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் கூட கிராமத்துக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு அப்படிங்கிறதான் ஜெயகாந்தன் அந்த வரிகள்ல சொல்றாரு. கடைசியா அந்த கதைகள் முடிய போகும்போது ஒரு கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பைத்தியக்காரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து எதுக்காக அந்த புத்தகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிறது நம்ம அவங்கள பைத்தியமா பாக்குறோம் அப்படின்னா நம்ம தான் பைத்தியம் அப்படிங்கறத ஜெயகாந்தன் அழகா சொல்லியிருப்பாரு. இதை வந்து உடனே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஹென்றிக்கு வந்து கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு, அடுத்து வந்து ஒரு விழா நடத்தணும் இல்லையா அந்த வீட்டுல, அதுக்காக வந்து கல்யாணம் பண்றதை பத்தி பேசுவாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து ஃபுல் நியூடா வந்து உட்காந்துருக்கும் அவங்களுக்கு முன்னாடி. அப்ப வந்து துரைக்கண்ணு சொல்லுவாரு, அந்த பைத்தியக்கார பொண்ணுதான் பாவம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஊர்ல தேசிகர் அப்படின்னு ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர் தான் வந்து கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்க இருக்கு, அவளை வந்து அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு சரி இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப வந்து ஹென்றி மட்டும் மறுபடியும் போய் நிற்பான் அந்த பொண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு. அந்த பொண்ணை எப்படி கூப்பிடுறதுன்னு அவனுக்கு தெரியாது. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு அவன் வந்து கூப்பிடுவான், பேபி அப்படின்னு கூப்பிடுவான். உண்மையிலேயே அந்த இடத்துல ஜெயகாந்தன் ஏன் பேபின்னு எழுதினாரு அப்படிங்கறத ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய அந்த பொண்ணை அவன் பார்த்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் அங்க வச்சிருக்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இங்க உட்காரு அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப துரைக்கண்ணை எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எப்பனாலும் ஓடி போயிடும், நம்ம என்னதான் கொடுத்தாலும் அதுக்கு வந்து இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாருமே நம்மள வந்து நம்ம கீழே இருக்கிறவங்களும் நம்ம எப்படி பாக்குறோம், அவங்களுடைய பார்வையில இருந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த கேரக்டருக்கான ஒரு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நம்ம கீழே உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களை எப்படி பாக்குறோம், அவங்கள ஒரு மனுஷங்களாவே நம்ம பாக்குறதே கிடையாது. அந்த ஊர்ல எல்லாருமே, அந்த ஸ்கூல்ல உள்ள பசங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய மனுஷனாவே இருக்கட்டுமே, எல்லாருமே அந்த பொண்ணு வந்து தப்பாதான் பார்ப்பாங்க. அப்ப ஹென்றி பேசுறது மட்டும்தான் அந்த பொண்ணு கேட்கும். யாரு வந்து நம்மள வந்து சரியா பாத்துக்கிறாங்களோ அவங்க சொல்றது மட்டும் நம்ம கேட்டா போதும் அப்படிங்கிறது கூட அந்த கதையில வந்து அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு ஜெயகாந்தன். அதை தாண்டி இன்னொரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம்.
கடைசியில வந்து அக்கம்மாள் வந்து தேவராஜன் சார் வந்து சொல்லுவாரு அக்கம்மா கிட்ட, அவங்களுடைய அக்கா கிட்ட, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துருக்கு நம்ம வீட்டுல வச்சுப்போமா அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அக்கம்மா மனசுல இருந்த ஒரு ஈரத்தை, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மனிதத்தை, எல்லாருமே ஒரு மாற்றத்தை நோக்கி போறதை வந்து ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா அந்த ஒரு 30 பக்கங்கள்ல காட்டுவாரு. உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான பக்கங்களா இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த கதைகள்ல அந்த கேரக்டர் கிடையாது. கடைசி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வருது அப்படின்னா அந்த கேரக்டர் எதுக்காக வருது, என்ன விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக வருது, இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டரை ஜெயகாந்தன் இந்த கதையில வச்சிருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கீழே உள்ளவங்களை நம்ம எப்படி பார்க்கணும், நமக்கு ஒரு பைத்தியக்காரி அப்படின்னா நம்ம வந்து தப்பான ஒரு பார்வையில பாத்திரக்கூடாது, அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிறத நோக்கி பார்க்கணும். அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியா அந்த பொண்ணு வந்து அந்த ஊரை விட்டு போயிடும். இருந்தாலும் ஹென்றி வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா ஹென்றிக்கு வந்து தெரியும், ஹென்றி வந்து சுதந்திரமா வளர்ந்த பையன். இந்த பொண்ணு வந்து திரும்பி போனாலும் அவனை அந்த பொண்ணை பிடிச்சி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா இவனை வந்து சுதந்திரமா விட்டனாலதான் இன்னைக்கு ஹென்றி கிருஷ்ணராஜபுரத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். அதை தாண்டி துரைக்கண்ணு ஒரு இடத்துல வந்து ஹென்ரியோட பேசிக்கிட்டு இருக்கும் போது, என்னுடைய அண்ணன் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு துரைக்கண்ணு பேச ஆரம்பிப்பாரு. உங்க அம்மா வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு துரைக்கண்ணு கேட்கும்போது கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹென்றி வந்து சொல்லுவாரு, ஸ்டில் ஐ ஹேவ் நோ ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாரு. எந்த மதமுமே இல்லாம எப்படி நீங்க சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் வந்து ஹென்றி வந்து சொல்லுவாரு, கடவுளுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஜெயகாந்தன் அந்த இடத்துல எழுதியிருப்பாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி நிறைய வழிகள் வந்து இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா, நம்மளை பத்தி பேசுற விஷயமா, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம பண்ற தப்ப வந்து குத்தி காட்டுற விஷயமா வந்து இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புக் வந்து வாங்கி படிச்சே ஆகணும். ஏன்னா நம்மளை பத்தின கதையை பேசுறது, நமக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு ஜாதி இல்லாம ஒரு மதம் இல்லாம எப்படி இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறத, எப்படி இந்த உலகத்துல அவனால வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து அழகா காட்டின ஒரு புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தகங்களை நண்பர்களாக்கி ஒரு யுகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.